எப்படி படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுங்கன்னு தெரியலையே. படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. இப்படி போயிட்டு இருந்தா ஏதாவது பிரச்சனையும் நோய்கள் தானே வரும். என்ன பண்றது? டேய், தூங்காம எதையோ புலம்பிட்டு இருக்க, என்னன்னு தெரியலடா. நைட்டு தூங்குனா இப்போ தூக்கமே வர மாட்டேங்குது. நேரே படுத்து பார்த்தாச்சு, 2 சைடும் கமந்து படுத்து பார்த்தாச்சு, தூக்கமே வர மாட்டேங்குது. இதனாலே எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமாக இருக்குது. நிம்மதியே இல்லை. இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு வந்துட்டு தூக்கம் அழகாக நிம்மதியாக வரணும்னா நைட்டு நம்ம வந்துட்டு பல விஷயங்களை வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நமக்கு வீட்டில் வந்த பிறகு எதையாவது யோசித்து நம்ம இருக்கும்போது அதுவே வந்துட்டு நமக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். அப்படி மன அழுத்தத்தோடு கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு தூக்கமே வராது. இன்னொன்று என்னென்னா, பகலில் நம்ம வந்துட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்தாச்சுன்னா நைட்டு தூக்கமே வராது. அந்த நேரம் வந்துட்டு என்னென்னா, நம்ம மறுபடியும் செல் நோண்டிகிட்டு இருப்போம். அப்படி நம்ம செல் நோண்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு செல்லை வந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம அளவோட யூஸ் பண்ணியாச்சுன்னா எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதே இது அளவுக்கு அதிகமாக நம்ம டைம் எடுத்து மணிக்கூர் கணக்கில் நம்ம செல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு தூக்கமே வராது. இன்னொன்று, இது கூடவே வந்துட்டு என்னென்னா, நமக்கு மன அழுத்தமும் அதிகமாகும். நமக்கு வந்துட்டு பல சிந்தனைகள், நாளைக்கு அப்படி இருக்குமோ, நம்ம இப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நம்ம எப்பவும் தோத்துட்டு இருக்கோம், வெற்றியே கிடைக்காது அப்படின்னு நம்ம நினச்சி திங்கிங்கில் இருக்கும்போது அதுவே வந்துட்டு என்னென்னா தூக்கத்தை வந்துட்டு நமக்கு படுக்க விடாமல் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே போல் உணவு பழக்க வழக்கம், நம்ம வந்துட்டு எப்போவுமே காலையில் மத்தியானம் வந்து நல்லா சாப்பிட்றோம். அதே இது வந்துட்டு நம்ம நைட்டு அதிகமாகிட்டு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமாக எடுக்கும்போது, உணவு நம்ம அதிகமாக எடுக்கும்போது அதுவே வந்துட்டு நமக்கு செரிமானம் ஆகாமல் நைட்டை வந்துட்டு தூக்கத்தை வந்துட்டு நல்லா டிஸ்டர்ப் பண்ணும். நைட்டு நம்ம சாப்பிடும்போது சீக்கிரமாக நம்ம பொதுவாக வந்து 10 மணி 11 மணி 12 மணி அப்படி சாப்பிட்றத ஒரு 7 மணி, ஒரு 6:30 உள்ளாடி 6 மணி, இல்லைன்னா ஒரு 7 7:15 இந்த மாதிரி டைம்லாம் நம்ம சாப்பிடும்போது அளவோடு நம்ம சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஜீரணம் ஆகும். அதே போல் நம்ம சாப்பிட்ட உடனே தூங்கியாச்சுன்னா நமக்கு எப்போவுமே உடனே வெயிட்டு போடும். சாப்பிட்டு கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம வந்து தூங்கும்போது நமக்கு வந்து நிம்மதியான தூக்கம் வரும். அப்போ இதுக்கு கூடவே நம்ம வந்துட்டு என்னென்னா, நம்ம நைட்டு வந்துட்டு படுக்க போக்கு முன்னாடி எதையுமே யோசிக்காமல் வீட்டில் வந்தோன்னே உடனே படுத்து தூங்காமல் நம்ம வீட்டில் வந்துட்டு அழகாக குளித்து எடுத்துட்டு நம்ம நிம்மதியாக நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம எந்த பற்றியும் யோசிக்காமல் தூங்கினோன்னா நிம்மதியான தூக்கம் வரும். அதுவே வந்துட்டு நமக்கு தூக்கம் கம்மியாச்சுன்னா பல பாதிப்புகள் வரும். எப்போவுமே ஒரு நாள் ஒரு 6 மணி நேரமாவது நமக்கு தூக்கம் இருக்கணும். இதை நம்ம தூக்கத்தை கெடுத்து நமக்கு 2 மணி நேரம் தான் தூக்கம் இருக்குது, ஒரு 3 மணி நேரம் தான் தூக்கம் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நமக்கு மன ரீதியாட்டம் பல பிரச்சனைகள் வரும். மூளை பாதிக்கும், உடல் ரீதியான பிரச்சனை வரும், நிம்மதி இருக்காது. இதனால் வந்துட்டு கண்களுக்கும் பாதிப்படையும். நம்ம எப்போவுமே நைட்டு தூங்க போக்கு முன்னாடி எதையுமே யோசிக்காமல் தூங்கணும்னு சொல்லி அந்த மனதார நாளை நடக்கிறது நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம படுத்தோம்னா கண்டிப்பாக அன்னைக்கு தூக்கம் வரும்.